வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஜாஅல் ஹக் வ ஜஹகல் பாத்தில் வல் பாத்தில கான ஜஹூகா வ நுனஜ்ஜிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ ரஹ்மத்துல் லில் முஃமினீன் வ லா யஸாலிமு இல்லா ஹஸா. ரப்பி இஸ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால கடைசி பகுதியில் நம்ம இருக்கிறோம். நாளைக்கு பெருநாளாக இருக்கலாம், இன்னைக்கு கடைசி நோன்பாக இருக்கலாம். ஏறக்குறைய ரமலானுடைய மாதத்தை கடக்க போகிறோம். ரமலான் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்க போகுது நம்மகிட்ட அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் இப்போ மணி 2, 4.5 மணி நேரம். இந்த 4.5 மணி நேரம் என்பது இப்போ ரொம்ப வேல்யூவான நேரம். அந்த நேரம் வாழ்க்கையில் இது நமக்கு மீண்டும் அடுத்த வருஷம் கிடைக்குமா, ரமலானுடைய மாதத்தை நாம் அடைவோமா, அதுவும் இந்த புனித பூமியில நாம இருப்போமா, அது ஒற்றைப்படை இரவுல கடைசி பகுதியில நம்ம இருப்போமா அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? மீண்டும் இந்த வாய்ப்பை இங்க இருக்கிற இந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லோரும் இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாய்ப்பை வாழ்க்கையில சில நபர்களுக்கு எப்பயாவது தான் கொடுப்பான். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு நமக்கு இப்போ வழங்கப்பட்டிருக்கு. இந்த 4.5 மணி நேரம் என்பது இப்போ உணர்வீங்க. நீங்க ரமதானுடைய 30 நாட்கள் 29 நாட்கள் 4.5 மணி நேரத்துக்கிட்ட வந்துட்டோம். கடைசி டைம். நம்ம எப்படி ஃப்ளைட்டுக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்க, 3 மணி நேரம் தான் உங்களுக்கு டைமிங் இருக்குது, 2.5 மணி நேரம் தான் உங்களுக்கு டைமிங் இருக்குது, அதுக்குள்ள ஃப்ளைட்டு டிபார்ச்சர் ஆயிடும். அந்த ஃப்ளைட்டுக்காக வேண்டி நம்ம என்ன செய்வோம், நம்ம எப்படி தயார்படுத்துவோம், நம்ம பேக்கேஜை ரெடி பண்ணுவோம், அதுக்காண்டி முன்கூட்டியே போய் உட்காருவோம். ஃப்ளைட்டை எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஆர்வம் நம்மகிட்ட இருக்கும். இப்போ அந்த மாதிரியான ஆர்வம் உங்கள்கிட்ட இருக்கணும். இங்கே உட்காந்து தூங்குறது கூடாது. முதல்ல தூக்கம் வரும். ஏன்னா உங்களுக்கு கடைசி நேரத்தில் கூட நீங்கள் இபாதத்தை செஞ்சு சொர்க்கத்துக்கு போயிடக்கூடாது. சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேட்டு அதை நடைமுறைப்படுத்தினா உங்களுக்கு என்ன செய்யும். இப்போ நம்ம இப்போ பயான் பண்ணுறோம் ஒரு 1/2 மணி நேரம். அப்போ உங்களுடைய அந்த ஈமானுடைய அந்த தன்மை என்பது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த சபையில் இருக்குது. மலக்குமார்கள் அமர்ந்திருக்கிறாங்க. இங்க யார் இருக்காங்க? மலக்குமார்கள் இருக்கிறாங்க. நமக்கு தெரியாது. மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அந்த ஆற்றல் கிடையாது. அவர்கள் நான் பேசக்கூடிய பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இந்த வீடியோவில் இந்த கேமராவில் எப்படி நான் பேசுறது பதிவாகுதோ அது மாதிரி மலக்குமார்கள் பதிவு செய்யறாங்க, ரெக்கார்ட் பண்றாங்க. இந்த சபையில எத்தனை பேர் நீங்க வந்திருக்கீங்கிற ரெக்கார்டு அல்லாஹ்வுக்கு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்கு தெரியும், அனைத்தையும் அறிந்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே சொல்லி ஆகணும். அல்லாஹ் கேட்பான், எங்க போனீங்க, என்ன சபைக்கு போனீங்க, என்ன பேசி கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் கேட்பான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு சபை. ஏன்னா அல்லாஹ்வை பத்தி நான் பேசுறேங்க. யாரை பத்தி பேசுறேன்? உங்களையும் என்னையும் படைத்த ரப்புல் ஆலமீனை பற்றி நான் பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நாம் பேசுகிறோம். அவர்கள் நமக்கு வழிகாட்டிய அந்த வழிமுறைகளை பற்றி நாம் பேசுறோம். அப்படி பேசும் பொழுது நாம அந்த செய்தியை கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எல்லா விதமான சூழ்ச்சிகளும் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட சைத்தான்கள் உங்களை தூண்டுவார்கள். உங்களை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்க பார்ப்பாங்க. ஹஜரத் பயான் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, கல் எறியக்கூடிய ஒரு சம்பவம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நேரா சைத்தான் சொன்னானா, இல்ல அவங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நேரா சொன்னானா? அந்த நினைவலைகள் ஏற்படுத்தி அந்த மன ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்துவது. நான் இப்ப சதகா செய்யணும்னு எண்ணம் வைப்பேன், ஆனா அந்த செய்யறதுக்கு முன்னாடியே என்ன செய்வான், அந்த எண்ணங்களை என்கிட்ட அழிக்கிறது தான் சைத்தானுடைய வேலை. திசை திருப்பி விடுறது. உங்களை வேற ஒரு காரணங்களுக்கு உங்களுக்கு எதையாச்சும் நினைக்கணும், அந்த மாதிரியான எண்ணங்களை ஏற்படுத்தி விட்டுருவோம். அப்போ அந்த நினைவுகளை தான் என்ன செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், கல் எறிஞ்சாங்க. அப்படின்னா அந்த சிந்தனை வரும்பொழுது அந்த திசையை நோக்கி கல் எறிந்தார். ஒவ்வொரு நாளும் எரிக்கற்கள் இந்த பூமியை நோக்கி விழுவது உண்டு. சொல்றாங்கல்ல, உலகமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உலகத்துல உள்ள எல்லா சயின்டிஸ்டும் அதை உறுதிப்படுத்துறாங்க. இந்த பூமியை நோக்கி எரிக்கற்கள் விழுந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமியிலேயே அதிகமாக எரிக்கற்கள் விழக்கூடிய நாடு எது தெரியுமா? எந்த நாடு? எரிக்கற்கள் இருக்குல்ல, பூமியில அதிகமாக விழக்கூடிய நாடு அப்படின்னா அமெரிக்கா. இந்த பூமியிலேயே அதிகமாக எரிக்கற்கள் விழக்கூடிய நாடு எது? அமெரிக்கா. எரிக்கற்கள் யாருக்காக வேண்டி எரியப்படுகிறது? சைத்தானை விரட்டுவதற்காக வேண்டி. அப்ப அதிகமான சைத்தான்களுடைய நடமாட்டங்கள் எங்க இருக்கிறது? நாமளும் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி
பார்க்கலாம். சில நேரங்கள்ல நம்ம என்ன செய்வோம், ஷைத்தான் அந்த எரிக்கற்களை பார்த்தால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் துஆ செய்வோம், அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுவோம். கண்ணுக்கு முன்னாடி எரிக்கற்கள் விழும். அப்ப மலக்குமார்கள் ஷைத்தானை விரட்டி எடுப்பதற்கு என்ன என்ன ஆயுதத்தை உபயோகப்படுத்துறாங்க? இது எல்லா விஷயம் நல்லா கூர்ந்து கவனிங்க. நல்லா இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. நான் இங்க வந்து ஹஜரத் பேசும்போது தான் இந்த பாயிண்ட்டை நான் எடுத்தேன். மலக்குமார்கள் ஷைத்தானை விரட்டி அடிப்பதற்கு எரிக்கற்களை எரிகிறார்கள். ஷைத்தானை தூரப்படுத்துவதற்கு, அவனுடைய அந்த தீங்கிலிருந்து, அவனுடைய அந்த சூழ்ச்சியிலிருந்து அவனை விரட்டுவதற்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கல்லெறிந்தார்கள். ஷைத்தான் அவர்களை நெருங்கும் பொழுது, அவர்களுக்கு அந்த ஊசலாட்டத்தை ஏற்படுத்தும் பொழுது, அந்த சிந்தனை ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது, அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சியை விரட்டி அடிப்பதற்கு எரிக்கலை தூக்கி எரிஞ்சாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? கல்லை தூக்கி எரிஞ்சாங்க. ஹஜ்ஜில நம்ம செய்யறோம். ஏன் செய்யறோம்? நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருக்கக்கூடாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க செய்தார்கள், அது கொண்டு நம்மளும் செய்யணும். அப்ப இது மாதிரி நம்ம வாழ்க்கையில எப்பெல்லாம் இந்த ஷைத்தானுடைய குறுக்கீடுகள் வருகிறதோ அப்பெல்லாம் நாமும் கல்லெறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதை ஞாபகம் வச்சுங்க. ஷைத்தானுடைய அந்த தூண்டுதல் உங்களை அவங்க டச் ஆக்குதுங்கிற நம்ம என்ன செய்யணும்? சில பேர் டக்குன்னு ஒரு சந்தேகமா அவுதுபில்லாஹி ஷைத்தான் அப்படிங்கிறோம், பார்க்குறோமா இல்லையா? அப்போ இந்த விஷயங்களை நீங்க கையாளுங்க உங்க வாழ்க்கையில. நான் சொல்ற தனிப்பட்ட முறையில், அப்போ மலக்குமார்கள் ஷைத்தானை விரட்டி எடுப்பதற்கு எடுக்கக்கூடிய ஆயுதம் எரிக்கல். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானை விரட்டி அடிப்பதற்காக வேண்டி எடுத்த ஆயுதம் இது கல். நாமும் என்ன எடுத்துக்கணும்? அதான் வழிமுறை நமக்கும். ஆனா நம்மளால என்ன செய்யுது? அஜில பெரிய பெரிய கல்லு, செருப்பு, விளக்கமாறு பார்க்கிறோம். அந்த ஜமராத்துல அந்த அளவுக்கு கோபம் ஷைத்தான் மேல அடிக்கிறது. அதை ஷைத்தானா பார்க்கும். புரியுதா? நான் புரியுதா இல்லையா? கான்செப்ட் இஸ்லாம் வந்து அறிவு ரீதியான ஒரு மார்க்கம். உங்களை அப்படியே வந்து, ஆனா சில விஷயங்களை நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும்னா அங்க எங்க சிந்திக்க சொல்லுதோ அங்கதான் உங்களை சிந்திக்க சொல்லுவான்ல. இங்க சிந்திச்சு பாருன்னா இங்க சிந்திக்கணும். நீ அமைதியா இந்த இடத்துல இருக்கணும், அமைதியா இருக்கணும். புரியுதா இல்லையா? ஷைத்தான் என்பவன் எங்கும் இருக்கிறான். 800 கோடி பேரையும் அவனால என்ன செய்ய முடியும்? ஒரே டயத்துல உங்களுடைய மனநிலைகளை மாற்ற முடியும், உங்களுடைய சிந்தனைகளை தூண்டிவிட முடியும், உங்களை என்ன செய்ய முடியும்? என்ன மாதிரியான தவறான வழிகட்டை நோக்கி அவனால் நகர்த்த முடியும். அந்த சிந்தனை தான் அந்த வஸ்வாஸ் சொல்றோம்ல, சூறால வருதுல, அந்த வஸ்வாசை ஏற்படுத்தி விட்டு போயிடும். அப்ப அதுல இருந்து நம்ம மாறணும். மன ரீதியான போராட்டம். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கும் ஷைத்தானுக்கும் நல்ல விஷயங்களை, சிந்தனைகளை தூண்டக்கூடிய உள்ளம் இருக்கிறது, கெட்ட விஷயங்களை தூண்டக்கூடிய உள்ளம் இருக்கிறது. இந்த கெட்ட விஷயங்களிலிருந்து வஹன்னு சொல்லுவாங்க, அதிலிருந்து நம்ம போராடணும். நமக்கு நாமே அந்த போராட்டத்தை என்ன செய்யணும்? போராடி கொண்டு நாம தான் மீண்டு வரணும். அந்த போராட்டத்தில் நாம் ஜெயித்தோம்னு சொன்னாக்கா நமக்கு சொர்க்கம் இருக்கு. ஓகேவா? இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இப்ப இந்த கடைசி பகுதியில நம்ம செய்யக்கூடிய வேலை என்ன? சரி, இப்ப எல்லாருக்கும் ரொம்ப டயர்டா இருக்கா? டயர்டா இருக்காங்க. சாதாரணமா கடைசி ஃபர்ஸ்ட் நோம்புக்கும் இந்த நோம்புக்கும் ஏதோ வித்தியாசம் இருக்குதா? இப்ப 29 நோம்பு வந்துட்டீங்க நீங்க, இருக்குதா? எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கு. எப்படி இருக்கு? ஒரு அடிச்சு போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதா? இது எல்லாருக்கும் இங்க மட்டும் இருக்குதான்னு பார்த்தா ஒவ்வொரு நோம்புலையும் கடைசி பகுதி எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் ரொம்ப டயர்டா இருக்குமா? ரொம்ப களைச்ச மாதிரி இருக்கும், பிரயாணத்துல வந்த மாதிரி இருக்கும், முடியல ரொம்ப. ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, இதுக்கு வந்து இமாம்கள் ஒரு விளக்கம் சொல்றாங்க. சாதாரணமா நம்மகிட்ட துணி இருக்குது, அழுக்கு துணி, ஒரு 3-4 நாள் அழுக்கு துணி இருக்குதுன்னு வச்சுங்க. அதை என்ன செய்வோம்? துவைப்போம். அதை நல்லா என்ன செய்வோம்? கசக்கி புளிஞ்சி என்ன செய்வோம்? துவைக்கும் பொழுது அதனுடைய அழுக்குகள் என்ன செய்யும்? நல்லா வெளியாயிடும். சோப்பு நோர அது இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம். அது மாதிரி நம்ம வந்து ஒரு பாவமான வாழ்க்கையிலேயே நன்மைகளை குறைந்து தீமையான விஷயங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் இந்த ரமதான் என்கின்ற ஒரு மாதத்தை கொண்டு வந்து கொடுத்து அவனுடைய அந்த அழுக்குகள், அந்த தீமைகளை என்ன செய்யறான்? எடுக்கிறான், கசக்கி புளியறான். நம்ம செய்யக்கூடிய இபாதத்துல என்ன ஆகுது? நம்முடைய இந்த தீமைகள் எல்லாம் கலந்து எடுக்கப்படுகிறது. அப்ப நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய, மனதில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யப்படுது? எப்படி துணி துவைக்கும் போது அழுக்குகள் எப்படி துணியில் இருந்து வெளியாகி நம்முடைய ஆடைகள் சுத்தமாகிறதோ, நம்முடைய உடலில் இருந்து உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள், தீமையான விஷயங்கள் குறைவாக இருந்து நன்மையான விஷயங்கள் நாம் அதிகமாக செய்யும் பொழுது
அது எல்லாத்தையும் என்ன செய்யப்படுது இந்த ரமதானுடைய மாதத்தில் அப்படி ஃபில்டர் பண்ணப்படுது. இப்ப தூய்மையான ஒரு மனிதனாக நீங்கள் வலம் வருவீர்கள். உங்களிடத்தில் இபாதத்துகள் மட்டும்தான் இருக்கும், உங்களிடத்தில் நல்ல சிந்தனைகள் மட்டும்தான் இருக்கும், நன்மையான காரியங்களை நோக்கி மட்டும்தான் நீங்கள் நகர்வீர்கள். இருக்குமா இருக்காதா? அப்ப அப்படிப்பட்ட மனிதர்களாக கொண்டு வந்து உங்களை உருவாக்கி வச்சிருக்கிறது எது? இந்த ரமதானுடைய மாதம். இந்த டயர்ட்னஸ் எதனால ஏற்பட்டிருக்கு? இப்போ நீங்க செய்த அமல்கள் உங்களை பலப்படுத்தும். வரக்கூடிய அந்த 11 மாதங்களும் நீங்க என்ன செய்வீங்க? இங்க சார்ஜ் பண்ண அந்த பூஸ்டரை வச்சுக்கிட்டு 11 மாதமும் நம்ம போராடணும். சைத்தான்ட்ட 11 மாதமும் நாம் போராடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த தயார் பயிர்கள் அல்லக்கும் தத்தக்கும் இறையச்சத்தை அதிகப்படுத்தி கொடுக்குறான்ல. நீ 11 மாசம் நீ சைத்தான்ட்ட போராட வேண்டியது இந்த உலகத்துல. இந்த இறையச்சத்தை நீ என்ன செய்ய 29 நாட்களில் அதிகப்படுத்தி வைத்துக் கொள்ளும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அதை சரியான முறையில நாம வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சில மணி நேரங்களில் அல்லாஹ் நாடினால் இந்த ரமதானுடைய மாதம் நம்மை விட்டு சென்றுவிடும். நாம் செய்த பிஸ்மில்லாவாக இருக்கட்டும், சுபஹானல்லாஹ் இருக்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ் இருக்கட்டும், ₹1 சதக்காவாக இருக்கட்டும், ஒரு வக்து தொழுகையாக இருக்கட்டும், ஒரே ஒரு ஆயத்தை அலீஃப் என்று வாசகத்தை நீங்கள் ஓதினதாக இருந்தாலும் இந்த 4 மணி நேரத்துக்கு பிறகு வரக்கூடிய நன்மை என்பது வேற. இந்த 4 மணி நேரத்திற்கு உள்ள நீங்க செய்யக்கூடிய நன்மைகள் என்பது பல மடங்கு. உங்களை சொர்க்கம் கொண்டு சேர்ப்பதற்கு இலகுவான வழி என்பது இந்த 4 மணி நேரம் தான் இருக்குது. சொர்க்கத்தை நான் அடைந்து கொள்வதற்கு அதிகப்படியான அமல்களை செய்து சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு இந்த 4 மணி நேரம் டைம். உங்க டார்கெட் இதுதான். ஒரு மனுஷன் அப்ப சொல்றோம், ஒரு டாக்டர் வந்து சொல்லுவார் ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது, நமக்கு 24 ஹவர்ஸ் எடு, அதுக்கு மேல வர காப்பாற்ற முடியாது, அது வரைக்கும் நீ உயிர் வாழ்ந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்றாரு, டாக்டர் சொல்லுவார்னா அந்த மனிதன் என்ன சொல்றான்? அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இந்த உலகத்துல நம்ம வாழ போறது இல்லை. அப்பதான் கடைசி நேரத்துல உயிர் எழுதக்கூடிய பார்ட்டியெல்லாம் நம்ம ஊர்ல இருக்குல்ல, என் சொத்தை அவர்கிட்ட கொடுத்துறேன், இவர்கிட்ட கொடுத்துறேன், அது செஞ்சிடறேன், இது செஞ்சிடறேன் அப்படிலாம் செய்வாங்க. என்னன்னா நன்மையை செய்யணும். அப்பதான் உணர்வான் இந்த உலகத்துல நான் வாழப்போவது கிடையாது அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சு அந்த மனுஷனுக்கு. அது மாதிரி ரமலானுடைய மாதம் என்பது நீ விட்டு கடந்து போகிறது. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ரமலான் திருப்பி அடுத்த 11 மாதங்கள் கழித்துத்தான் வரும். அது வரைக்கும் நான் இருப்பேனா இல்லையானுங்கிறது கேரண்டி கிடையாது. அப்ப அந்த டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்ணுங்க. இப்போ என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் நான் அந்த பயான் முடிஞ்ச உடனே முடிந்த அளவுக்கு குர்ஆன் எடுத்து வச்சு ஓதுங்க. முடிந்த அளவுக்கு உபரியான நஃபீலான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்க. முடிந்த அளவுக்கு சதக்கா தான தர்மங்களை செய்யுங்க. பெருநாளுடைய தினத்தை பொறுத்தவரை ஈதுல் ஃபித்ருடைய அந்த சதக்கா உங்கள் மீது கடமை. நான் எந்த நாட்டில் நம்ம இருக்கிறோமோ அந்த நாட்டை கால்குலேஷன் பண்ணி தான் நீங்க கொடுக்கணும். நீங்க என்ன 20 ரியால் கூட சொல்லியிருக்கிறாங்க, அந்த 20 ரியாலை உங்க தலைக்கு கணக்கிட்டு இந்த 20 ரியாலை எடுத்து கொடுத்துருங்க. எல்லாரும் நீங்க இங்க இருக்கும்போது நீங்க இங்க கொடுங்க, வீட்டுல உள்ளவங்களுக்கு சேர்த்து கொடுத்தா காரணமா உங்களுக்கு நீங்க செலவு செய்யும் பொழுது அவ்வளவு ஃபாஸ்டா செலவு பண்ணுவீங்க. இன்னைக்கு வந்திருக்கீங்க நீங்க இங்க உமராவுக்காக வேண்டி, உங்களுக்கு பெண்களாக இருந்தா புர்கா எடுக்கணும், மக்கானா எடுக்கணும், இல்ல தேவைகள் ஏதாவது ஊர்ல சொல்லியிருப்பாங்க, உங்க காசை நீங்க செலவு பண்ணீங்க, உங்களுக்கு தெரியாது, அவ்வளவு வேகமா செலவு பண்ணுவீங்க. ஆண்களாக இருந்தா பிள்ளைங்களுக்கு ஜாமான் வாங்கிட்டு போனேன் ஏதாவது அதுல என்ன செய்யப்படும், உங்களுடைய பொருளாதாரத்தை செலவு பண்ணுவீங்க. ஆனா செலவு பண்ணது தெரியாது, உங்களுக்கு ஏதாவது வலிக்குமா? சந்தோஷத்தோட நீங்க செலவு பண்றீங்கல்ல. ஆனா ஒண்ணு இல்ல, ஒரு 5 ரியால் எடுத்து சதக்கா செய்யணும் நியத்து வைங்க. இந்த 5 ரியாலுக்கு உங்க மனதுல ஏற்படக்கூடிய அந்த வலியை ஒவ்வொருவரும் உணர்வீங்க, நானும் உணர்வேன். வலி என்னன்னா என்னமோ இதயத்தை பிச்சு கொடுக்கற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். ஏன்னா சைத்தான் விட மாட்டாங்களே. 50 ரியால் 100 ரியால் நீங்க அப்படி அள்ளி கொடுப்பீங்க குடும்பத்துக்கா, நீங்க பேரன் பேத்தி சொந்த பந்தம் அல்ல எல்லாருக்கும் நான் வாங்கிட்டு போவேன் பொருளை, அப்ப எனக்கு வலிக்காது. அவ்வளவு சந்தோஷமா செலவு பண்ணுவேன். 1000 ரியால் செலவு பண்ண சொல்லுவேன், 2000 ரியால் செலவு பண்ணுவேன். எனக்கு கடுகளவு கூட இன்னும் செலவு பண்ணுங்கிற அந்த இன்னும் காசு கையில இருந்துச்சுன்னா இன்னும் பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போயிருப்பேனே, இன்னும் காசு இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போயிருப்பேனே, செலவு செஞ்சுட்டு போயிருப்பேனே அப்படிங்கிற எண்ணங்கள் தான் நம்ம இடத்துல வருமே தவிர என்ன ஆகும்? இந்த பொருளாதாரத்தை இந்த ₹1 நீங்க சதக்கா செய்யுங்க, உள்ள உங்கள்கிட்ட அந்த எண்ணமே வந்துடும். சதக்கா செய்யக்கூடிய எண்ணங்கள் வந்தாலும் பாக்கெட்ல அந்த 5 ரியால 10 ரியால இருக்கும், அதை கொடுக்க விட மாட்டான். உங்களுக்கு போகும்போதே யாருக்கு கொடுக்கலாம், இந்த வாரியில போகும்போதே யாரையாவது பார்ப்போம், ஏதாவது கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இவருக்கு கொடுப்போமா இல்ல இவர் வேணாம் அவருக்கு கொடுப்போமா, இப்படியே போகும்பொழுது உங்க சிந்தனைகளை மாற்றும். கடைசியில அந்த பணத்தையே நீங்க கொடுக்காத மாதிரியே உங்கள்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த பணம். அதுதான் நபிசா சொன்னாங்க, உங்களுக்கு சதக்கா செய்ய வேண்டி கூடக்கூடிய அந்த எண்ணம் வந்து விட்டது என்றால் உடனே செஞ்சிருங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய
ஒரு தடவை தொழுகையில நிற்கும் பொழுது அல்லாவுடைய தொழுகையை ஜமாத்து சொல்லப்பட்டு இக்காமத் சொல்லப்பட்டு மெஹராப்ல அல்லாவுடைய தூர் இருக்கும் பொழுது போறாங்க வீட்டுக்கு, போயிட்டு சதகா செஞ்சுட்டு வந்து தொழு வைக்கிறாங்க. ஏன்னா அந்த நேரத்துல கூட சைத்தான் என்ன செஞ்சுருவான், தொழுது முடிச்சு கொடுக்கலாம், தொழுகையில தானே இருக்கும், இபாதத்துல தானே இருக்கும், அதனால தொழுகையை முடிச்சுட்டு கொடுத்துருவோமே, தொழுகை முடிஞ்சதுக்கு அந்த ஞாபகமே வராது, அந்த எண்ணமே வராது. நான் இங்க உட்கார்ந்து ஹஜரத்துறை பயான் கேட்டுக்கிட்டு போது எனக்கு இந்த எண்ணம் வந்துச்சு, இந்த கல்லெறிய சம்பவம் வந்துச்சுல, அதனால துவா செஞ்சுட்டே இல்லை யாரெல்லாம் இந்த விஷயத்தை எப்படி இந்த மக்கள்கிட்ட சொல்லிடுது. ஏன்னா அந்த மறக்கடிக்கக்கூடிய வேலை என்னட்டையும் செய்யும். அப்ப இந்த செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்லலைன்னா அப்ப நீங்க அந்த விஷயங்களிலிருந்து தெளிவு பெற மாட்டீங்க. அப்ப அந்த விஷயங்களை தெளிவுபடுத்துறது நம்ம துவா செய்யணும். இல்ல புடிச்சுக்கிறது கிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்தை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது அதன் மூலமாக நீங்கள் நன்மை செய்து, ஏன்னா அவனை தடுக்கக்கூடிய ஒரு வழி அது, புரியுதா இல்லையா, அவனை தடுக்கக்கூடிய சைத்தானுடைய வழியை தடுக்கக்கூடிய ஒரு வழிங்கும் போது அவன் உன்னிப்பா கவனிப்பான, என் குட்டியே வேலையா, என்னையே நீ டார்கெட் பண்ணி இவங்களை நேர்வழி செலுத்துறதுக்கு, என்னையை தடுத்து நிறுத்துறதுக்கு நீ வழி ஏற்படுத்தி கொடுக்குற, ஐடியா நீ கொடுக்குற, ஐடியா அவன் என்ன செய்யறாங்க, இதோட அழிச்சிடுறேன். இதான் சிம்பிள் மேட்டர். சைத்தான் என்பவன் நம்மகிட்ட மன ரீதியாக நம்மகிட்ட அவன் என்ன செய்யறான், கம்யூனிகேட் பண்றான். சரியா, அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல சொல்லிட்டான், அவன் இந்த மாதிரி வரக்கூடிய வழிகள் எல்லாம் நீ அடைச்சிடு. நம்ம அடைச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில அந்த சைத்தானுடைய வஸ்வாஸ் என்பது இருக்காது. புரியுதா? இதை விட ஒரு தெளிவான முறையில உங்களுக்கு சைத்தானை பற்றி சொல்லி காமிக்க முடியாது. இப்போ இந்த நேரத்தையும் இப்ப பேசிட்டு இருக்கும் போது உங்கள்கிட்ட மன ரீதியான பல குழப்பங்களை ஏற்படுத்துறது தான் முயற்சி பண்ணுவோம். நம்ம நினைக்கலாம் நம்ம இப்படி பேசுறமே இதனால ஒரு குழப்பமாண்டா, அதுதான் குழப்பம். அப்பதான் அந்த தூண்டுதலை ஏற்படுத்தும். நீங்க கேட்க கூடாது, நீங்க நேர்வழி பெறக்கூடாது, நீங்க சொர்க்கம் போகக்கூடாது, அதான் அவன் டார்கெட். அதுல இருந்து நம்ம கவனமா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஃபித்ராவுடைய தொகையை நீங்க கொடுத்துருங்க. பெருநாளை பொறுத்த வரையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூமின்களுக்கு முஸ்லீம்களுக்கு 2 தினங்கள் மகிழ்ச்சிகரமான தினங்கள் வருடத்தில். ஒன்னொன்று ஈதுல் ஃபித்ர், இன்னொன்று ஈதுல் அத்ஹா. ஈதுல் அத்ஹா என்பது ஹஜ் பெருநாள், ஈதுல் ஃபித்ர் என்பது நோன்பு பெருநாள். நோன்பு பெருநாளுடைய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். எதுக்காண்டி இந்த ஃபித்ரா, அது கேட்கலாம்ல, எதுக்கு ஃபித்ரா, எதுக்கு ஃபித்ராண்டா, இந்த 29 நாட்கள் நாம நோன்பாளி ஆகக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்ன செஞ்சிருப்போம், சில பாவங்கள் செஞ்சிருப்போம் தெரியாம, சின்ன சின்ன பாவங்கள் அதெல்லாம் நடந்திருக்கும். அப்ப அதிலிருந்து நம்மளை விட்டுக் கொள்வதற்கு ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மற்றவர்கள் நம்ம அல்லாவுடைய அல்லாஹ் நமக்கு கொஞ்சம் செல்வத்தை கொடுத்துருக்கான், அல்லாவுடைய செல்வத்தையும் கொடுத்துருக்கான், உடல் உழைப்பையும் கொடுத்துருக்கான், நம்ம இங்க வந்திருக்கோம். சில நபர்கள் பெருநாளை கொண்டாடுவது, அவர்களும் சந்தோஷமாக பெருநாளை கொண்டாட வேண்டும். ஏழ்மையானவர்கள், எளியவர்கள் அதுக்குத்தான் இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் அப்படின்னா, பெருநாள் தொழுகை திடலுக்கு நீங்கள் போவதற்கு முன்னதாகவே இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுத்துடணும். அது அரிசியாகவோ பருப்பாகவோ எண்ணெயாகவோ, ஏன்னா அவங்க வீட்டிலேயே சந்தோஷமா அவங்களும் சாப்பிடணும், அவங்களும் பெருநாளை கொண்டாடும். நம்ம வீட்டில் மட்டும் கடப்பாசி, வட்டலப்பம், ஜாலரு, முர்த்தபா, பரோட்டா, கோழியானம், மட்டனு, சிக்கனு எல்லா வகையான உணவுகளும் நம்ம சாப்பிடணும். அவங்க அட்லீஸ்ட் அவங்க இல்லாதப்பட்டவங்க என்ன செய்வாங்க, அவங்களும் இந்த பெருநாளை கொண்டாடணும்ல, அவங்களும் இந்த பெருநாளைக்கு புது துணி உடுத்தணும்னு ஆசைப்படுவாங்க. புது துணி உடுத்தணுங்கிற கட்டாயம் இஸ்லாத்துல கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிறந்த ஆடையை தான் அணிந்து கொள்ளுங்கிறாங்க. இன்னைக்கு இதையே நான் ஒரு நாளைக்கு பயானா பேசுன்னு இருக்கேன். இதனால என்ன ஆகுது தெரியுமா, எல்லாருமே புது துணி அணிஞ்சுதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு இந்த சமுதாயத்தை நாம் நிர்பந்தப்படுத்துகிறோம். புரியுதா இல்லையா? அப்ப இல்லாதவன் என்ன செய்யணும், ஐயோ பெருநாள் அன்னைக்கு அவன் மட்டும் தனியா பெருநாள் திடல்ல தனித்த அடையாளம் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு பல நபர்கள் பெருநாள் திடலுக்கே வராதவர்களாக வீட்டில் தொழக்கூடியவர்கள் இன்றைக்கும் இந்த சமுதாயத்தில் ஏழ்மையானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் யாரு? நம்ம தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன சுன்னத்தை நம்ம கடைபிடிக்காம நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், பெருநாள் தினத்துல கட்டாயமா நான் புது ட்ரெஸ் உடுத்துவேன் அப்படின்னு நம்ம எல்லாரும் தீர்மானிச்சு, ரசூலுல்லாஹ் சொன்னது சிறந்த ஆடை, பெருநாள் தினமாக இருந்தாலும் ஜும்மாவுடைய தினமாக இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிறந்த ஆடையை நீங்க, அப்போ உங்கள்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்குதுங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம், எல்லாரும் புத்தாடை. 90% பேர் இந்த சமுதாயத்தில் புத்தாடை அணிகிறோம், தவறு ஒன்றும் சொல்லல. ஆனா 10% மக்கள் அங்கே பாதிக்கப்படுகிறார்கள், உங்களுடைய சபைக்கு வருவதற்கு தயங்குகிறார்கள். நான் தனித்த அடையாளம் காட்டப்படுகிறேன், என்னுடைய ஏழ்மையின் காரணமாக நான் அந்த இடத்துல வர முடியாத ஒரு சூழ்நிலை வருது. இது யார் ஏற்படுத்தி கொடுத்தது? ரசூலுல்லாஹ் சொன்னதா? இந்த சமுதாயம் நம்முடைய சமுதாயமே நம்முடைய சமுதாயத்தை வஞ்சிக்கக்கூடிய ஒரு செயல். சகோதரர்கள் அவங்க என்ன நினைப்பாங்க, பெருநாள் துணைக்கு வர முடியல, சாதாரணமா பெருநாள் அன்னைக்கு அந்த சாதாரண ஆடைகளை போட்டு வெளியே வர கூச்சி கொண்டு இருக்கக்கூடியவர்களாக, பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் என் குழந்தைகளை எப்படி நான் அனுப்புவேன்? அவங்க சிரமப்பட்டு புத்தாடை வாங்கித்தான் கொடுக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு இந்த சமுதாயம் தள்ளி வைக்கப்படுது. இந்த குழந்தைங்க கஷ்டப்படுறவங்க என்ன செய்வாங்க, நீங்க கொடுக்கவும் முன் வர்றதில்லை, மற்றவர்கள் சொல்ற கொடுக்கவும் முன் வர்றதில்லை. ஆனால் அந்த ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்களை தனித்து விடக்கூடிய ஒரு செயல்பாடு நடந்து கொண்டிருக்கு.
இதிலிருந்து நம்ம இது நம்ம இன்ஷா அல்லாஹ் இதில் நம்ம கவனமாக பார்க்கணும். ஏன்னா நம்மளை சார்ந்தவர்கள், நம்ம சுற்றி விட்டவர்கள் எந்த மனநிலையில் இருப்பார்கள். சாதாரணமாக நம்ம சொல்லலாம், இந்த சபையில் இருக்கிறோம், நம்ம 10 பேர் எல்லாருமே புத்தாடை அணிந்து ஒருவர் மட்டும் அந்த நார்மல் கேஸ்டிங்கில் வராரு, பழைய ஆடையில் வந்தாருன்னா அவர் மட்டும் தனித்த அடையாளம் காண்பிக்கப்படுவார மாட்டார். அந்த குற்ற உணர்ச்சி வருமா இல்லையா? அப்போ நம்ம இல்லையே, நம்மகிட்ட இல்லையே என்னங்கிற ஒரு எண்ணங்களை உருவாக்கி விடக்கூடாது. அதனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சிறந்த ஆடைகளை நாம் என்ன செய்யலாம், பெருநாள் தினத்தில் போட்டுக்கொள்ளலாம். பெருநாள் தொழுகையை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுக்கு தக்பீர்கள் இருக்கிறது. பெருநாள் தொழுகைக்காக வேண்டி நீங்கள் செல்லக்கூடிய பாதையை போகும்பொழுது ஒரு பாதை, வரும்பொழுது இன்னொரு பாதை, போகும்போது ஒரு பாதை, வரும்பொழுது மாற்று பாதையில் வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே மாதிரி பெருநாள் தொழுகை, ஈதுல் ஃபித்ர், இந்த பெருநாளுக்கு என்ன செய்யணும், சாப்பிட்டுட்டு போகணும். பேரித்தம்பரத்தை இனி இப்போ என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டுட்டு போகணும். ஈதுல் அத்ஹா, ஹஜ் பெருநாள் தொழுகைக்கு தான் சாப்பிடாமல் போக வேண்டும். இதெல்லாம் கவனமா இருந்துங்க. ஆமா, அந்த சாப்பிடணும். அப்போ அந்த பெருநாள் தொழுகைக்காக பெருநாள் தொழுகையில மகிழ்ச்சிகரமா அல்லாஹ்வை அதிகமான முறையில தக்பீர் செய்யணும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், நம்ம சொல்லி தக்பீர் சொல்லணும். அப்போ மகிழ்ச்சிகரமான ஒரு தினம். அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த பூமியில இறங்குகிறது. அதனால அந்த இடத்துல பாவ மன்னிப்பு தேடக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. அதனால பெருநாள் தினத்தை இப்படித்தான் கொண்டாட வேண்டும். கொண்டாட வேண்டாம், இதான் மகிழ்ச்சி. தொழுவது, இபா செய்யறது. சில பேர் என்ன செய்யறது, பெருநாள் முடிஞ்சதோடைய ஃபஜ்ருடைய தொழுகையோட முடிஞ்சு போச்சு, முறையெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பள்ளி வெறிச்சோடி போயிடும். லொஹருக்கு இமாமும் என்ன செய்வார், மொத்தின்னு நிற்பாரு, அசருக்கு ஆள் இருக்காது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஊர் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாற்றங்களை நாம் என்ன செய்யணும், இப்படி இல்லாம எல்லா நிலைகளிலும் ரமலானுடைய மாதத்தில் எப்படி பள்ளிவாசலை நாம் அலங்கரித்தோமோ அது மாதிரி நம்முடைய பள்ளி வாயில்களை எப்பொழுதும் அலங்கரித்து ஐவேளை தொழுகளையும் பேணுதலான முறையில் தொழக்கூடிய மக்களாக நாம இருக்குன்னு நம்மை சுற்றியுள்ளவர்களையும் நாம் சொல்வது நம்முடைய கடமை. சரியா? அது மாதிரி இந்த பெருநாளை அல்லாஹ் நமக்கு இந்த புனித பூமியில கொடுத்துருக்கான் வாய்ப்பு. பெருநாளுடைய தொழுகை இந்த புனித பூமியில தொழக்கூடிய வாய்ப்பு. காபத்துல்லா பொறுத்தவரை டைமிங் எப்போ வேணா காலையில சொல்லுவாங்க எந்த டைமிங் சொல்லிட்டு. ஆனா